எங்கள் பேர் சிந்து, வயசு 25, உயரம் 167 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம், சாதி ஒன்றும் இல்லை, காலங்கிரைய சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 48,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரிகள் 2 பேர், நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் அர்ப்பணா, வயசு 28, உயரம் 153 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம் 2ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி ஒன்றும் இல்லை, சம்பவரியான்னு சொல்கிறாங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் மாதம் 22,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்த சகோதரர்கள் 3 பேர், சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் தனலட்சுமி, வயசு 32, உயரம் 166 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, சாதி பார்த்தீங்கன்னா 1 இல்லை, சம்பூரிய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 22,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர் யாரும் கிடையாது, சகோதரி யாரும் கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் தெய்வச்செல்வி, வயசு 32, உயரம் 160 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம், சாதி ஒன்றும் இல்லை, உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 15,000 வாங்குறாங்க. கூட பிறந்த சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் ஆதிரா, வயசு 35, உயரம் 156 சென்டிமீட்டர், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், சாதி ஒன்றும் இல்லை, காடவரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 24 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதர ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி 3 பேர் இருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் அபிநயா, வயசு 42, உயரம் 153 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சித்திரை 3ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் 24 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர்கள் 2 பேர், சகோதரி யாரும் கிடையாது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க.